வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். நல்லா கவனிங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசித்த அருமையான வேத பகுதி தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வசனம் ஆரம்பிக்கும் போதே சொல்லுது, பின்பு அவர் அவனை தள்ளி. யாரை தள்ளி அப்படின்னா சவுலை தள்ளி. சவுல் ராஜா தான் முதல் ராஜா. அவனை ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்த்தார். அவனை ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்த்து அந்த ஸ்தானத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். ஆனா அவனுடைய வாழ்க்கையில் சில கீழ்ப்படியாமை நிமித்தம் அவனுடைய ஸ்தானம் என்ன செய்யப்பட்டதுன்னா தள்ளப்பட்டது. அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக என்ன செய்தாராம்? ஏற்படுத்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிற, நாம் தியானிக்க போகிற தலைப்பு என்னன்னா, தாவீது யார்? தாவீது யார்? ஒருவேளை நீங்க கேட்கலாம், தாவீதை தெரியாதா? தாவீதை குறித்து தெரியாதா பாஸ்டர்? பைபிள்ல தாவீதை குறித்து தெரியாத ஆட்களே கிடையாத. தாவீது எவ்வளோ பரிச்சயமான ஆளு, தாவீதை எவ்வளோ நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒருவேளை நம்ம சொல்லுவோம்னா, தாவீதை குறித்து தெரியாத சில அனுபவங்கள் இருக்கிறது. தாவீதை குறித்து இன்னும் சில காரியங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. தாவீதை ஏன் நாம பார்க்கணும் அப்படின்னா, நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து யாருடைய குமாரன்? தாவீதின் குமாரன் என்றுதான் அறியப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஏன் ஆபிரகாமின் குமாரன் அறியப்படல? அப்ப தாவீது முக்கியமான ஆளா தெரியுதாரா இல்லையா? தாவீதை குறித்து நம்ம அறிந்து கொள்ளணுமா வேண்டாமா? நல்லா கவனிங்க. இயேசு இந்த உலகத்துல வெளிப்பட்டது ஒரு நோக்கத்தோட தான் வெளிப்பட்டார். இந்த உலகத்துல பிறந்தது ஒரு நோக்கத்தோட தான் அவர் பிறந்தாரு. உங்களை என்னை மீட்டெடுக்கும்படி இயேசு இந்த உலகத்துல வந்தார். ஆனா அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பேரினுடைய அடையாளம் வேதம் சொல்கிறது, தாவீதின் குமாரன். அல்லேலூயா. இந்த தாவீது யார் என்பதை நாம் அறிந்து கொண்டோமானால், நம்ம வாழ்க்கையில அந்த தாவீதினுடைய வாழ்க்கை முறையை செயல்படுத்துவோமானா, நம்ம சந்ததி உண்மையாகவே கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சந்ததியா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தாவீது எல்லாருக்கும் இளையவன். 12ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஈசா என்னும் பேருள்ள எப்ராத்திய மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். ஈசாய்க்கு 8 குமாரர் இருந்தார்கள். இப்ப 14ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது எல்லாருக்கும் இளையவன். 8 குமாரர்கள் ஈசாய்க்கு உண்டு. அதுல எல்லாரிலும் இளையவன் யாரு? தாவீது. போதும். பொதுவா நம்ம ஒரு கட்டுரை எழுதணும்னா அந்த பேக்ரவுண்டோட என்ன செய்வோம்? அப்பா யாரு, அம்மா யாரு, எத்தனை சகோதரர்கள், அதுல இவர் எத்தனாவது, இப்படிலாம் நம்ம அந்த வருஷப்படுத்துவோம் பாருங்க. வசனமும் அழகா சொல்லியிருக்கு. இதை நம்ம அறிந்திருக்கணும். பொதுவா நம்ம தாவீது யாருன்னா சொல்லிடுவோம், சங்கீதத்தை நிறைய அவர் பாடியிருக்காரு, அதுதான் தாவீது, இப்படிதான் நம்ம பேசுறோம். ஆனா இந்த 1 சாமுவேல் இந்த 17ஆம் அதிகாரத்தின் 12, 14ஆம் வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில மறக்க கூடாது. தாவீது யாருன்னா, அவன் யாரு, அவன் எந்த ஊரான், அவங்க அப்பா யாரு, அவனுக்கு எத்தனை குமார், அவனுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் எத்தனை பேரு, இவன் யாரு அப்படிங்கிறத நம்ம சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம ஓரளவு ஒரு அவுட்லைன் என்ன செஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். தாவீது யாருங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம். சரி, கர்த்தர் நல்லவர். ஆனா இந்த தாவீதை ஆண்டவர் எப்படி பேசுறாரு? அப்போஸ்தலர் நடபடிகள்ல அதை மென்ஷன் பண்றாங்க பாருங்க. அவனை தள்ளி இவனை ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை
என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். தாவீது எப்படிப்பட்ட ஆளா? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஆண்டோடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு நம்ம வாழ்க்கையில சொல்ல முடியுமா? நாம சொல்ல முடியுமா? தனிப்பட்ட ரீதியில இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க உங்க இருதயத்தை தொட்டு சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனா இருக்கிறேன், ஒரு ஏற்ற மகளா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஆனா தாவீதை குறித்து பழைய ஏற்பாட்டுல அல்ல, புதிய ஏற்பாட்டுல சொல்லப்படுது, தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கர்த்தர் கண்டாராம். அல்லேலூயா. அதனாலதான் அவனுக்கு அந்த ஸ்தானம். என்ன ஸ்தானம்? தாவீதின் குமாரனாகிய இயேசு என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அவன் தேவனுடைய இருதயத்துக்கு எப்படிப்பட்டவனாக இருந்தான்? ஏற்றவனாக இருந்தான். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் இந்த வருஷத்துல நாம் யாருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா இருக்கணும்? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா இருக்கணும்னா தாவீதினுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த வாழ்க்கை முறையை நாம கடைபிடிக்கணும். அந்த வாழ்க்கை முறையில் இருக்கிற ரகசியங்களை அறிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துவோம் சொன்னா நாமும் யாராயிரும்? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா மாறும். அதான் முக்கியம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக பார்க்கும்போது அவர்கள் நெருங்கின உறவு உள்ளவர்களாய் மாறி போவார்கள். ஆமா தானே? ஆமாவா இல்லையா? இருதயத்துக்கு ஏற்றவர்களா இருக்கும் போது அவர்களோடு அதிகமாய் சம்போசிக்க, அவர்களோடு பேச, அவர்களோடு அதிகமா நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு எண்ணமும் உணர்வும் என்ன செய்யும்னா உண்டாகும். இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்றாரு, அவரோடு அதிகமாய் நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு உறவை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. அவரோடு அதிகமாய் பேசக்கூடிய அந்த அனுபவத்தை நமக்கு தருவாராக. தூரமான அனுபவங்கள் இந்த வருஷத்துல அது மாற்றப்படுவதாக. அப்படி மாற்றப்படணும்னா நான் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக மாறணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில காரியங்களை வேதத்துல இருந்து நாம பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்காங்கிறத ஆராய்ந்து அதை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக வாசிக்கலாம் 42ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்கே தாவீதுடைய வாழ்க்கையில இருந்த காரியத்தை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து என்ன செய்கிறது? கதறுகிறது அப்படிங்கிறார். அப்ப முதலாவது தாவீதுடைய வாழ்க்கையில இருந்த அந்த நல்ல சுபாவம் என்ன அப்படின்னா, தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிற ஒரு மனிதனாய் அவன் இருந்தான். தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிற ஒரு மனிதனாய் அவன் இருந்தான். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நான் தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற ஒரு மனிதனா, தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிற ஒரு மகனாய் நாம் இருக்கிறோமா? இன்னைக்கு ஜெபம் அப்படின்னு சொன்னாலே பாதி பேருக்கு வேப்பங்காயா என்ன செய்யுது? ஜெபமா? ஐயோ அம்மாடி அப்பா இல்லங்க. தாவீது சொல்றாரு, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா என்ன செய்கிறது? வாஞ்சித்து கதறுகிறது. உலகத்துல கேளிக்கை காரியங்களுக்கு, அழிந்து போகிற உலக சந்தோஷத்துக்கு உலகத்துல மனிதர்கள் வாஞ்சித்து ஓடுறான். இது ஒரு மனிதனை அழிவுக்குள்ள கொண்டு போகிற எண்ணம். அதனால அவனுக்கு ஒரு சந்தோஷமும் அவனுக்கு கிடைக்க போறது இல்ல. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவ சமூகம் அப்படிங்கிறது அது நம்ம ஒரு இன்பமான ஒரு அனுபவம். ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு இன்பமான அனுபவம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அந்த தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவர் வல்லமையா உபயோகப்படுத்துறாரு. இன்னைக்கு மகிமையா உபயோகப்படுத்துறாரு. இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள அவங்க மன மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, சமாதானமா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. காரணம், தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களை கர்த்தர் பிரதிபலிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர்கள் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். அல்லேலூயா. இரண்டாவது வாசிக்கலாம் 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். 34 1ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில என்ன செய்யும்? இருக்கும். இரண்டாவது தாவீது யார்? கர்த்தரை எக்காலமும் ஸ்தோத்தரிக்கிற ஒரு மனுஷன். அப்படிதானே போட்டிருக்கு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அப்போ நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க.
நம்ம எக்காலத்திலும் கர்த்தரை துதிக்கக்கூடியவங்களா இருக்கிறோமா? எப்போது ஆண்டவரை துதிக்கிறவங்களா இருக்கிறோமா? சபைக்கு வந்தா மட்டும், ஜெபிக்கும் போது மட்டும் அப்படி இல்லை. எப்போதும் நம்முடைய வாயில என்ன இருக்கணும்? கர்த்தரை துதிக்கிற துதி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? இருந்துகிட்டே இருக்கணும். எத்தனை பேர் அந்த அனுபவத்தை உணர்ந்திருக்கீங்க? கர்த்தரை துதிக்கும் போது உங்க உள்ளத்துல நீங்க அறிய முடியாத ஒரு சந்தோஷம் என்ன செய்யும்னா உங்களை நிரம்பி ஒளியப்படணும். அல்லேலூயா. ஆமா, நான் முந்தி ஸ்தோத்திரம், நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு ஊழியத்துக்கு நான் அர்ப்பணித்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் போது எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். என்ன அப்படின்னா, நான் எங்க டிராவல் பண்ணாலும் சரி என்னுடைய நாவுல கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருப்பேன், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அவன் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படி நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்து நான் பிரயாணப்பட்டு போகிற எல்லா விதங்களிலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்க நான் உணர்ந்திருக்கிறேன். நம்மை காக்கும்படி கர்த்தர் எதையும் செய்வார். நம்ம துதி ஒழுங்கா இருந்துச்சுன்னா, கர்த்தரை துதிக்கிற துதி நம்முடைய வாயில இருக்கும்னா, நம்மை கர்த்தர் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவர் காக்க வல்லவராயிருக்கிறார். ஆமே, அதான் பாதர் பாடுறார், துதிக்கு நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. அல்லேலூயா. யோசபாத் ராஜா யுத்தத்துல போய் நிற்கும் போது ஆண்டவர்ட்ட என்னையா செய்யறது, நீ என்ன செய், பாடி துதி அப்படின்ட்டாரு. யுத்தத்துல போய் யாராவது பாட்டு பாடி துதிச்சு ஆராதிப்பாங்களா? இவனை பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்றாங்க, இவனுக்கு என்ன மண்டையில ஏதாவது நட்டுக்கிட்டு கலந்துட்டா, எல்லாரும் ஈட்டியும் கேடயத்தையும் பட்டயத்தையும் கொண்டாந்து அடிக்கிறதுக்கு நிக்கிறான். இவன் என்னன்னா கர்த்தரை பாடி என்ன செய்யுங்க, துதிங்கன்னு வருஷம் நிப்பாட்டி எல்லாரும் பாட்டு பாடுங்க, எல்லாரும் கர்த்தரை துதிங்கிறான். அவன் பார்த்துட்டு சொல்றான், லூசு பிடிச்சிட்டு இருந்த ராஜாவுக்கு நம்மளை கண்டு இவன் மண்டையில ஏதோ ஆயிப்போச்சு, நம்மளை கண்டு பயப்படுறான் போலுக்குன்னு அவன் நினைச்சான். ஆனா கர்த்தர் பார்த்தாரு, உனக்கு அப்படிதான் தெரியும், இப்போ ஒருவனுக்கு ஒருவன் நான் எழுப்புறான் பாருன்னு இவன் பாடி துதிக்கும் போது அங்க கலகத்தை கர்த்தர் மூட்டு பண்ணிட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை நம்மகிட்ட ஆயுதமே இல்லாம இருக்கலாம், சத்துருவை எதிர்த்து போராடுவதற்கு பலமே இல்லாம போயிருக்கலாம், ஆனா ஒண்ணு நம்மகிட்ட இருக்கு, கர்த்தரை துதிக்கிற நல்ல இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், நல்ல நாவை தந்திருக்கிறாரு. அப்போ அந்த காரியத்தை நம்ம செய்வோம்னா நாம் இருதயத்துக்கு, யாருடைய இருதயத்துக்கு? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவங்களா மாறுறோம். நம்ம துதிக்கிற துதி பெரிய காரியங்களை நமக்கு முன்னால செய்து முடிக்கும். அதனாலதான் பக்தர்கள் பாடுனாங்க பாருங்க, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் என்ன செய்வேன், துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலும் என்ன செய்வேன், துதிப்பேன். சும்மாலாம் பாடல, பரிசுத்தவான்கள் அதை உணர்ந்து பாடுனாங்க. அதனாலதான் அந்த பாடல் அன்னைக்கு எந்த இசை கருவியும் இல்லாம ஆவியில என்ன செஞ்சு அன்னைக்கு நிரம்ப பண்ணுச்சு. ஆவில எழும்பி கர்த்தருக்காக என்ன செய்தார்கள், பாடினார்கள். அந்த அனுபவம் இன்னைக்கு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏன் தெரியுமா? நாவல என்ன இல்ல, துதி இல்ல. துதிக்கிற அந்த அனுபவத்தை பிசாசு என்ன செஞ்சுட்டான், இருதயத்தை விட்டு எடுத்துட்டான். நீ துதிச்சு என்ன நடந்துரும், நீ அமைதியா இரு. இல்லங்க, நாம துதிக்கும் போது சத்துரு நடுங்குவான். ஆமென் சொல்லுங்க. நாம துதிக்கும் போது சத்துருடைய சேனைகளை என்ன செய்யணும்னா நடுங்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில இருந்த அனுபவம் பாருங்க, அவன் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கிற துதி உள்ள மனிதனாய் அவன் இருந்தான். அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கர்த்தர் கண்டார். மூன்றாவது, அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனுடைய இருதயத்தை ஆண்டவர் அவ்வளவு அவனை கவர்ந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன? வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதே அப்போஸ்தலர் நடபடிகள் 13:22 பின்பாகத்துல சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். யாருடைய? தேவனுடைய. அவருக்கு சித்தமானவைகள் எல்லாம் என்ன செய்வானா? அது எப்படி? இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்ல முடியுமா, என் விருப்பத்தெல்லாம் என் பிள்ளை அப்படி நம்ம சொல்ல முடியுமா? என்னதான் சொன்னாலும் என் பிள்ளை வடக்குக்கு தெக்கதான் போகுது, தெக்கன்னா வடக்க போகுது, என்ன ஒரு அப்படி நம்ம நினைச்சு நிறைய நேரத்துல புலம்புறோம்ல. ஆனா தேவன் சொல்றாரு, தாவீது எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் என்ன செய்வான்? ஏன் ஆண்டவருடைய இருதயத்துக்கு அவன் ஏற்றவனாக மாறினான்னு சொன்னா, தேவனுக்கு எது சித்தமோ அதை அவன் என்ன செய்வான்? செய்து முடிப்பான்.
ஆண்டவரே அப்போ எப்படி அப்போ அப்படி நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா அதுதான் அவரோடு நெருங்கி இருக்கிற உறவு, அவரை உயர்த்தக்கூடிய அந்த அந்த உணர்வு இருந்ததுனால அவருக்கு சித்தம் என்ன என்பது யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? தாவீதுக்கு தெரியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை இழந்திருக்கோம்ல, இன்னைக்கு அந்த அனுபவத்தை தொலைச்சிருக்கிறோம்ல. நான் தேவனுக்கு சித்தமானது இதுதான் அப்படின்னு எனக்கு நல்லா தெரிஞ்ச காலத்துல நான் எப்படிலாம் இருந்தேன். ஆனா இன்னைக்கு அவருடைய சித்தம் என்ன என்பதை நான் புரிந்து கொள்ள முடியலையே. அந்த அளவுக்கு நான் தூரமாக்கப்பட்டுட்டேனே, அந்த அளவுக்கு நான் ரொம்ப தூரமா போயிட்டேனே. ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் கர்த்தர் புதுப்பிப்பார். ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த அனுபவத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கிட்டிச்சேர பண்ணுவார். அவருக்கு சித்தமானது என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தரும்படிதான் இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் பேசுறாரு. தாவீது அவருக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்யும். அவருக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்யும். வேதத்துல அவருடைய சித்தத்தை குறித்து வாசித்தோம்னா நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தாவீது அதெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான்? செய்திருக்கிறான். தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டும்படி அவன் பயங்கரமா முயற்சி எடுக்கிறான். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் அவன் கொண்டு வந்து வச்சுட்டு, ஆண்டவரே எனக்கு வீடு கட்டணும் இல்லையோ, உங்களுக்கு நான் எதை கட்டுவேன்? தேவனுடைய ஆலயத்தை கட்டுவேங்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பாப்பா கொஞ்சம் பொறுமையாரு, நீ கட்ட மாட்ட, உன் பிள்ளை கட்டுவான். நீ கட்ட மாட்ட, உன் பிள்ளை என்ன செய்வான்? கட்டுவான் அப்படிங்கிறாரு. அத மனப்பூர்வமா யாரு ஏற்றுக்கிட்டா? தாவீது. சரிப்பா, நான் வாஞ்சித்தேன், ஆனா என்னுடைய சந்ததி அதை கட்டுன்னு சொல்லி நீங்க சொல்றத நான் மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லி அவன் என்னத்தெல்லாம் விரும்புறானோ அதையெல்லாம் யாருக்குள்ள சொல்லி கொடுத்தான்னா சாலமோனுக்கு சொல்லி கொடுத்தான். உண்மையாகவே வேதத்துல சாலமோன் கட்டின தேவாலயத்தை போல ஒரு ஆலயம், ஒரு மகிமையான ஆலயம் எங்கேயுமே கட்டப்படலை. அது இடிக்கப்பட்டது, தீக்கிரையாக்கப்பட்டது. ஆனா அதை கட்டுவதற்கு இன்னைக்கு யூதர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்ப தாவீது முதலாவது தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறவனா இருந்தான். இரண்டாவது எக்காலத்திலும் அவரை துதிக்க கூடியவனாய் இருந்தான். மூணாவது அவருக்கு சித்தமானவைகளை செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் இருந்தான். அவனை பார்த்தாரு, என் இருதயத்துக்கு ரொம்ப ஏற்றவனாக கண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, இன்னும் வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் புஸ்தகம் 24:10 வாசிப்பீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு, இதோ உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். ஆனாலும் என் கை உம்மை தப்பவிட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன். அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றார். அடுத்த வசனம், என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறேன். நல்லா கவனிங்க. தாவீது யார் அப்படின்னா பழி வாங்கக்கூடிய குணம் இல்லாதவன். யாரு? பழி வாங்கக்கூடிய குணம் யார்கிட்ட கிடையாது. தாவீதுட்ட அப்படி நினைச்சிருந்தா சவுலை என்ன பண்ணிருக்கலாம்? கர்த்தர் யார் கையில கொண்டாந்து கொடுத்தாரு? தாவீது கையில கொண்டாந்து கொடுக்கிறாரு. கெபியில அங்க இவங்க எல்லாரும் இருக்கும்போது இவங்க தூங்கிட்டாங்க. தாவீது அழகா போயிட்டார். அங்க போய் தாவீது சவுலையும் அங்க இருக்கிற வீரர்களையும் பார்த்து எல்லாம் நல்ல தூக்கம். இவர் என்ன பண்ணிட்டாரு? அவருடைய சால்வையின் தொங்கலை என்ன செஞ்சிட்டாரு? ஆமா, அறுத்துட்டு வந்துட்டார். இப்ப சொல்றாரு, என் தகப்பனே நீர் பாரும், என் கையில் இருக்கிற உடைய சால்வையின் தொங்கலை பாரும். அப்படி காமிக்கிறார். அங்க போய் அவரை பார்த்துட்டு அவர் சால்வையின் தொங்கலை அறுத்துட்டு இந்த பக்கம் வந்தாச்சு. இப்ப சொல்றாரு, தாவீதே அப்படின்னு சவுல் தெரிஞ்சுக்கிட்டாரு. சொல்றாரு, உம்முடைய சால்வையின் தொங்கலை நான் என்ன செய்தேன்? அறுத்து கொண்டேன். என் கையில என்ன இல்ல? பொல்லாப்பும் துரோகமும் இல்ல. ஆனா நீர் என்ன பண்றீர்னா என் பிராணனை வாங்க, என்னுடைய உயிரை வேட்டையாட நீர் என்ன செஞ்சிட்டு இருக்கீரு?
துடித்துக்கிட்டு இருக்குது. ஏன் ஆண்டவர், ஏன் ஏன் ராஜாவே நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு நான் நம்புறேன். நல்லா கவனிங்க, தாவீதுனுடைய வாழ்க்கையில இருந்த நான் அதிகமாய் நான் விரும்புற ஒரு காரியம், இந்த குணம் ரொம்ப ஹைலைட். ஏன்னா பழி வாங்கும்படி சவுல் துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா கர்த்தர் யார் கையில கொண்டாந்து ஒப்பு கொடுக்கிறாரு? தாவீது கையில கொண்டாந்து கொடுக்கிறார். நீ அவனை என்னன்னாலும் பண்ணிக்கோ. சிலர் சொல்றாங்க, அவன் சொல்றான் பாருங்க, சிலர் என்ன சொன்னாங்க? கொன்று போட சொன்னாங்க. சிலர்னா யாரு? தாவீது கூட இருக்கிற ஆட்கள்லாம் சொல்றாங்க, கர்த்தர் உங்க கையில கொடுத்துட்டாருல, ஒரே போடு. யார? சவுல கையில கொடுத்துட்டாரு, இதுக்கப்புறம் நீர் என்ன அமைதியா இருந்துகிட்டு ஒரே போடு போட்டுட்டு வந்துடும், இன்னும் அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சவுல் என்ன செய்ய மாட்டாரு? துடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாரு, கையில ஒப்படுத்துக்கிட்டாருல. ஆனா அவர் சொல்றாரு, அவர் யாரு? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இன்னைக்கு பழி வாங்கக்கூடிய குணம் உலகத்துல பரம்பி இருக்கு. பழி வாங்கிடணும், உண்டுலான் பண்ணிடணும், அது எப்படி அப்படிங்கிற ஒரு ஆத்திரமும் வெறியும் உலகத்துல பயங்கரமா எழும்பி இருக்கு. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உங்க இருதயத்துக்கு ஏற்றவனா நான் வாழணும்னா எனக்குள்ள என்ன குணம் இருக்கக்கூடாது? பழி வாங்கக்கூடிய குணம் இருக்கக்கூடாது. பழி வாங்குறது நம்முடைய வேலை இல்ல, அது கர்த்தருடைய வேலை. நமக்கு ஒருத்தங்க துரோகம் பண்றாங்களா, இழிவா பேசுறாங்களா, அவலட்சணமா நடந்துக்கிட்டாங்களா, நம்மளை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி நம்மளை ரொம்ப அதிகமா அவங்க மேல எரிச்சல் உண்டாக்கக்கூடிய காரியத்தை தொடர்ந்து செய்யறாங்களா, சைலண்டா இருப்போம். கர்த்தாவே நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க, நான் பழி வாங்க நான் விரும்பல, அந்த வேலையை செய்து என் கைகளை கரைப்படுத்திக் கொள்ள நான் விரும்பல, நீங்க பார்த்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை நாம் செய்வோமானால் நாம் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நாம் காணப்படுவோம். ஆமே. அபிஷேகத்தை எவ்வளவு மதிக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறார் பாருங்க. அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆண்டவர் எல்லாருக்கும் அபிஷேகம் கொடுக்கல, தேவன் செலக்ட் பண்ற நபர்களுக்கு தான் எதை கொடுக்கிறாரு? அபிஷேகத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை ஏளனமா பேசுறது, ஆமா மரியாதை குறைவா பேசுறது, ஆமா அவன் என்ன ஒரு மனுஷன், அவன் ஒரு அப்படியா இப்படியா என்னன்னாலும் பேசிட்டு போட்டோம். ஆனா அபிஷேகம் ஒரு நாள் என்ன செய்யும்னா நியாயம் தீர்க்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அபிஷேகம் என்ன செய்யும்? ஒரு நாள் கட்டாயம் நியாயம் தீர்க்கும். நாம நியாயம் தீர்க்கணும்னு நாம முற்பட வேண்டாம், கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டிய குணம் என்னன்னா, பழி வாங்கக்கூடிய குணம் எனக்கு வேண்டாம். சிலர் பழி வாங்கணுங்கிறதுக்காகவே நம்மளை உஸ்பேத்திக்கிட்டே நம்மளை என்ன செய்வாங்கன்னா, எப்படியாவது இவனை எழுப்பி விட்டு வேடிக்கை பார்த்துடணும் அப்படின்னு எல்லாமோ பேசுவாங்க. நம்ம செய்யாததெல்லாம் பேசுவாங்க, நம்ம செஞ்சது போலவே அங்க ஜோடிச்சு கொண்டாந்து நிறுத்துவாங்க. நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா போறது நல்லது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லது. பஸ்ல போறோம், பஸ்ல சன்னல் ஓரமா உட்காந்துக்கிட்டு போறோம், கொஞ்சம் அப்படியே வேலைக்கிற பக்கத்துல அப்படி வண்டி போகுதுன்னா, முள்ளு அப்படியே வருதுன்னா நம்ம பார்த்துட்டு நம்ம மேல என்ன செய்யட்டும், அது படட்டும்னு இப்படியா இருப்போம். என்ன பண்ணுவோம்? அது வரும்போது என்ன செஞ்சுக்கிடுவோம்? இப்படி இருந்துக்கிடுவோம். அதே மாதிரிதான் இதெல்லாம் வேலைக்கருவியாவே நினைச்சுக்கிடுவோம். அல்லேலூயா. முள்ளாவே நினைச்சுக்கிடுவோம். அது வரும்போது நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம்? விலகிக்கிடுவோம். இது மட்டும் நம்ம கூட வரப்போறதில்ல, இது மட்டும் தான் தொடர்ந்து வரப்போறதில்ல, இதை விட பெரிய காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்க வைக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. முள்ள மட்டும் கடைசி வரைக்கும் பார்க்க போறதில்ல, முள்ளை விட எத்தனையோ காரியங்களை நம்ம வாழ்க்கையில பார்த்து கடந்து கர்த்தருக்காக ஜெயம் உள்ளவர்களா நம்ம மாற போகிறோம். ஆமென் சொல்லுங்க. முள்ள மட்டுமே பார்க்கிறது நம்முடைய வேலை இல்ல, பழி வாங்குறது கர்த்தருடைய வேலை, கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. ஆமே. அப்படி நாம இருப்போம்னு சொன்னா நிச்சயமா வசனம் சொல்லுது, தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டார். ஆமே. அல்லேலூயா. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக என்ன செய்தாரு? கண்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இன்னும் வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 16:13 சொல்லப்பட்டிருக்கு. 2 சாமுவேல் 16:13. அப்படியே தாவீதும் அவன் மனுஷனும் சீமேயும் நல்லா கவனிங்க. சீமேயின்னு ஒரு மனுஷன் என்ன செய்யறான்? இவங்களை பயங்கரமா பேசிட்டே வரான்.
ஏற்கனவே இவங்க எப்படிதான் மாறாங்க, விடாய்த்த ஒரு அனுபவத்தோட அவங்க சோர்ந்து இளைப்பாறுதல் இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் வராங்க. ஆனா ஒருத்தன் சொல்றான், இரத்த பிரியனே தொலைந்து போ தொலைந்து போ அப்படின்னு பயங்கரமா பேசுறான். 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, சீமை அவனை தூசித்து இரத்த பிரியனே பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ தொலைந்து போ. தொலைந்து போன்னு யாரை பார்த்து சொல்றான்? நாட்டுக்கு ராஜா, நாட்டுல இருக்கிற ஒரு குடிமகன் தான் இவன். ஆனா ஏற்கனவே இவங்க யுத்தத்துக்கு போயிட்டு கொஞ்சம் விடாய்த்த அனுபவத்துல வர்றாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அவர் வீரியமா இல்ல, அவர் தளர்ந்து போய் தானே இருக்கிறாரு, என்னன்னாலும் பேசுவோன்னு சொல்லி பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ தொலைந்து போன்னு பயங்கரமா பேசுறான். 8ஆம் வசனம் சொல்லுது, சவுல் ஸ்தானத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பலிய திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன். சுற்றி நடக்கிற காரியத்தெல்லாம் பார்த்து சொல்றான். இப்போ ராஜ்யபாரம் யார்கிட்ட போயிருச்சு? அப்சலோம்கிட்ட போயிருச்சு. அப்சலோம்கிட்ட ஒருத்தரும் போகல. அவன் ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு நான் ராஜான்னு சொல்லி அப்படி அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனா இவன் சொல்றான், எங்க போயிருச்சு ராஜ்யபாரம்? அப்சலோம்கிட்ட போயிருச்சு. நீ உன்னுடைய அக்கிரமம், நீ பண்ணின உன் அட்டுழியம், அதுல நீ மாட்டிக்கிட்ட, அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் அப்படின்னு அவன் பயங்கரமா பேசுறான். 9ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகி என் ஆண்டவனை தூசிப்பானேன், நான் போய் அவன் தலைய வாங்கி போடட்டுமே என்றான். தாவீது சொல்றாரு அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? நீ கேட்கக்கூடாது, யாரும் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அவன் தேவனை, அதாவது என்ன தூசிக்கும்படி கர்த்தர் அவனுக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? இப்படி யாராவது சொல்லுவோமா? நம்மளை யாராவது தூசிச்சாங்கன்னா நம்ம அவங்கள 4 வார்த்தை அடிச்சிருவோம், கேட்டுருவோம். இன்னொன்னு நம்ம என்ன சொல்ல மாட்டோம், இவன் தூசிக்கிறதுக்கு கர்த்தர் தான் அனுமதி கொடுத்திருக்காருன்னு நம்ம என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். அது நம்முடைய இருதயம் என்ன செய்யாது, அது அங்கீகரிக்காது. அது எப்படி ஆண்டவர் என்ன ஒருவேளை நம்ம தப்பே பண்ணியிருந்தாலும் நம்ம எதை அங்கீகரிக்க மாட்டோம்னா, கர்த்தர் நம்மளை தூசிக்க என்ன செஞ்சிருக்க மாட்டாரு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆனா இவர் சொல்றாரு, அவன் என்ன செய்யட்டும், அவன் தூசிக்கட்டும், இது தீமை அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அந்த தீமை என்ன செய்யறாரு, நடக்கட்டும், அதுல என்ன இருக்கு, அது பாட்டு என்ன செய்யணும், நான் அதுக்கு எதிர்த்து நிக்க போறது இல்ல. கர்த்தர் ஒருவேளை அவனை தூசிக்க வச்சாருன்னா என்ன செய்யட்டும், என்னன்னாலும் பேசட்டும். ஒருவேளை இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ஒண்ணுதான், இரத்த பிரியனே பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ தொலைந்து. நமக்கு நிறைய வார்த்தையை பேசுவாங்க, நம்மள என்னெல்லாமோ போட்டு பேசுவாங்க. அவ்வளத்தையும் பேசினாலும் தீமையை பார்த்துட்டோம்னா என்ன செய்யணும்னா, அப்படியா சோத்திரம், அது என்ன செய்யட்டும், நடக்கட்டும், அது நல்லா பேசட்டும்னு சொல்லி அமைதியா இருக்கக்கூடிய ஒரு பழக்கம், ஒரு பண்பு நம்ம இருந்துச்சுன்னா நாம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய நேரத்தையும் நம்முடைய காலத்தையும் அதற்கு கொண்டு போய் செலவிடணும்னு கர்த்தர் ஒரு நாளும் நினைக்கல. அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிடணும். இவன் தீமைக்கு எதிர்த்து நிற்க விரும்பல. அவன் பாட்டு என்ன செய்யட்டும், தூசிட்டு போட்டோம், அவனை கேட்க யாரும் ஒருத்தரும் கேட்க கூடாது. அவன் எவ்வளவு பேசுறானோ பேசிட்டு போட்டோம். அடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா, பின்பு தாவீது அபிசாயி தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்பவிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது, குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூசிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். கவனிங்க, 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் என்னது, 12 கோத்திரத்துல ஒண்ணு என்னது, பென்யமீன் கோத்திரம். அந்த கோத்திரத்துல இருக்கிற ஒருத்தன் தான் யார தூசிக்கிறான், தாவீது. அவன் சொல்றான், என் பிராணனை வாங்கும்படி என் பிள்ளையே ஒருத்தன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான். அவன் எத்தனை பண்ணிக்கிட்டு அலைதானே, அவன் செய்யும் போது இவன் பண்றது பெரிய விஷயமே கிடையாது. ஆமா தானே? இன்னைக்கு நம்ம குடும்பத்துல பாத்தீங்கன்னா நமக்கு எதிர எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க, எழும்பதான் செய்யறாங்க. தீமையாய் அநேகர் எழும்பதான்
செய்வாங்க. ஆனா அவைகளை கண்டு அவைகளுக்கு நேரம் செலுத்தி அவைகளுக்கு நாம போக்கஸ் பண்ணி அதை நம்ம சமாளிக்கணும், அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும் போய் நின்னா நம்ம காலமும் நம்ம நேரமும் என்ன செய்யும்? விரயமா தான் போவோமே தவிர நாம் தேவனுக்காக பயன்படக்கூடிய காலத்தை நம்ம அதுக்கு நேரா திருப்பணுமே தவிர எதிர்ப்பதற்கு நம்ம ஒருபோதும் திரும்பக்கூடாது. அப்படி இருந்தா நாம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள். ஆமென் சொல்லுங்க. ஒரு எதிர்ப்பு வரும்போது அங்க ஆண்டவர் தமக்கு சித்தமான ஒரு வழியை கர்த்தர் என்ன செய்யறாரு? உண்டாக்குறாரு. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளா உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எதிர்ப்பு வந்தா கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? நன்றி சொல்லிட்டு அமைதியா இருங்க. ஆண்டவர் அதை நன்மையா என்ன செய்வாரு? மாற்றுவாரு. ஆமே. நம்ம வாயை கிண்டதுக்குன்னே சில எதிர்ப்பை கொண்டாந்து என்ன செய்வார்? சொல்லுங்க. முன்னால நிறுத்துவார். நம்ம அதுல என்ன செய்யணும்? கம்முன்னு போயிடணும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம கம்முன்னு போனோம்னா நம்மளை ஜம்முன்னு கத்திர வைப்பார். அல்லையா சொல்லுங்க. கம்முன்னு தான் என்ன செய்யணும்? சத்தமே போடக்கூடாது. எதிர ஒரு வார்த்தை என்ன செய்யக்கூடாது? பேசவே கூடாது. கம்முன்னு இருந்துட்டோம்னா அதே இடத்துல உங்களை என்னை ஜம்முன்னு கத்திர மாத்திடுவாரு. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இந்த தாவீது யார் என்ற அந்த கேள்விக்குறியோட இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து சிந்திக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். சிந்திச்சதோட பேரக்கூடாது, நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிச்சோம்னா உங்களை என்னையும் குறித்து ஆண்டவர் சொல்வாரு, என் மகள், என் மகன், என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன்னு கர்த்தர் சொல்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நாங்கள் கேட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீது யார்? ஏன் ஆண்டவர் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டார் என்ற வார்த்தையை இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். நம்முடைய வேதத்தில் எழுதப்பட்ட சத்தியம் உண்மை உள்ளது, அது ஜீவன் உள்ளது. அது அப்படியே எங்க வாழ்க்கையில எங்கள் வாழ்க்கையை மறுவப்படுத்தக்கூடிய ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டோம், எங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். எங்களையும் உடைய இருதயத்துக்கு ஏற்றவனா மாற்றுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த சத்தம் எங்கெல்லாம் கடந்து போகிறதோ ஒவ்வொரு மனுஷனையும் உடைய இருதயத்துக்கு ஏற்றவனா மாற்றுங்கப்பா. உடைய இருதயத்துக்கு ஏற்றவனா மாற்றுங்கப்பா. நீங்க அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். நான் பிரயோஜனமான ஊழியக்காரன். உங்க நாம மகிமைப்படட்டும். தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவன் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டி உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் அனைவரோடு கூட அப்படி வருக பரியந்தம் இருந்து காத்து நடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.